இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மன்னிப்பை பற்றியது. பேதுரு ஆண்டவர் இயேசுவிடம் 7 முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்க, 7 முறை அல்ல, 7 முறை, அதாவது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பை கொடுங்கள் என்பதுதான். ஆக மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தை இங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது தன்னுடைய இறுதி வார்த்தையாக சொன்னது, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். யாரை இயேசு மன்னித்தார்? அவரை திட்டியவர்களை, அசிங்கமாக பேசியவர்களை, அவரை சாட்டையால் துன்புறுத்தியவர்களை, வார்த்தையால் வசைப்பாடினவர்களை, காட்டி கொடுத்தவர்களை, அவரை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்று எண்ணியவர்களை, இப்படி பல மனிதர்கள் எந்தெந்த ரூபத்தில் ஒரு மனிதர் காயப்படுத்தலாமோ இவை அனைத்தையும் இயேசு எதிர்கொண்டார். அவர்களை இயேசு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு நிகழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிலக்கிழார், அவரிடம் ஒரு ஆள் கடன்பட்டிருக்கின்றான். கடன்பட்டிருக்கின்றிடம் வட்டியோடு சேர்த்து கட்டச் சொல்லப்படுகிறது. அவன், நான் எப்படியாவது கட்டிவிடுகிறேன் என்று அவருடைய கால் விழுந்து கேட்க, அவர் சொல்லுகிறார், ஓகே, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய நீ வாங்கிய பணத்தையும் வட்டியும் சேர்த்து நான் விலக்களித்து விடுகிறேன், ஆகவே நீ கட்ட வேண்டாம் என்று அவனுக்கு ஒரு மன்னிப்பு என்று சொல்வதை விட அவன் மீது இரக்கம் கொண்டு அவர் அந்த செயலை செய்கின்றார். ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? அவனிடம் வட்டிக்கு கடன் வாங்கிய ஒரு மனிதரை துன்புறுத்த ஆரம்பிக்கின்றான். நீ பணத்தையும் வட்டியும் கட்டவில்லை என்றால் உனக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அவனுக்கு தண்டிக்கின்றான். இதை அறிந்த அந்த முதல் நிலக்கிழார் என்ன செய்கின்றார்? அவனிடம் மீண்டும் அவனை சிறைப்படுத்தி, நீ எல்லாத்தையும் கட்டி முடிக்கும் வரை உன்னை நான் விடுதலை செய்ய போவதில்லை என்று சொல்லுகின்றார். ஆக கடவுள் இரக்கம் காட்டுகின்றார், கடவுள் மன்னிக்கின்றார். மன்னிப்பை பெற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பெற்ற மன்னிப்பு நிலைத்து நிற்கும் என்பதுதான். இன்று நம்முடைய குடும்பங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய பிரச்சனை, புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனை, எனக்கு பிடித்தது போன்று அவர் இல்லை என்ற பிரச்சனை, எனக்கு பிடித்தது போல் அவள் இல்லை என்ற பிரச்சனை, நான் என்னுடைய சிந்தனைக்கு ஏற்றால் போல் அவள் செயல்படவில்லை என்ற பிரச்சனை, என்னுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற பிரச்சனை, எனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற பிரச்சனை, சம்பாதிக்கவில்லை, குடிக்கு அடிமையாக இருக்கிறார், போதைக்கு அடிமையாக இருக்கிறார், கொடுமைப்படுத்துகிறார் அல்லது கொடுமைப்படுத்துகிறாள், குழந்தையை கவனிப்பதில்லை என்பது போன்ற பல பிரச்சனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகின்றோம். இப்படி பல பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வருவதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ற பிரச்சனை என்பது வெளியிருந்து வரக்கூடிய ஒன்றல்ல, நாம உருவாக்கி கொண்டதுதான் பிரச்சனைகள். அதாவது ஒன்று பிடிக்காமல் போக அது வெறுப்பாக மாறுகிறது, வெறுப்பு கோபமாக மாறுகிறது. அதன் பிறகு அந்த இருக்கின்ற அந்த பாசத்தை, அன்பை இழந்து விடுகின்ற ஒரு சூழல். ஏன் முதலிலே அந்த பிரச்சனை நிகழ்கின்ற பொழுது ஒருத்தர் மன்னிப்பதற்கு ஏன் தயங்குகிறோம்? நான் என்ற அகந்தை, நான் சொல்றபடி தான் வீட்டில் நல்லா நடக்கணும், நான் சொல்றபடி தான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த அகந்தை வருகின்ற பொழுது உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. திருமணமான புதிதில் இருக்கின்ற அந்த பந்தம் தொடர்ந்து இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன? நாம் பல நேரங்களிலே பிசிக்கல் அட்ராக்ஷன், அதாவது உடல் இன்பம், உடல் சார்ந்த இன்பங்களை தேடுகின்றோம். அது உடல் ரீதியான கணவன் மனைவி உறவிலாக இருக்கலாம், அல்லது உண்ணுகின்ற உணவிலாக இருக்கலாம். இவைகளை தேடுகின்றோம். அதில் நிலையான மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை. அது டெம்பரரி ஹாப்பினஸ் என்று சொல்வோம். சில நிமிடங்கள் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும். ஆனால் அதையும் கடந்து ஒரு சிலர் என்ன செய்வார்கள்? புத்தகங்கள் வாசிப்பது அல்லது அறிவார்ந்த விஷயங்களை வாசிப்பது, சிந்திப்பது போன்று என்று செயல்படுவார்கள். அவர்களிடமும் சில நேரங்களில் அந்த அன்பு நிலைத்து நிற்கும், ஆனால் நெடுநேரம் நிற்குமா என்றால் நிற்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது அவருடைய அறிவுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவு பெற்றதாக இருக்கும். இல்லை என்றால் இருக்கப் போவதில்லை. ஒருவேளை கணவன் படித்த நபராக இருக்கிறார், மனைவி படித்த நபராக இருக்கிறார், ஆழமாக சிந்திக்கிற நபர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்ன நிகழ்கிறது? அவர்களால் இன்னொருவரிடம் பேச்சு கொடுப்பது முடிவதில்லை. ஏனென்றால் கணவன் மனைவியுடைய கணவனிடம் பேசுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இல்லாத சூழலிலே அவர்கள் பேசுவதற்கென்று, அதை பகிர்ந்து கொள்வதற்கென்று வேறு ஆட்களை தேடிக்கொள்ளுகின்றார்கள். இங்கேயும் உறவு விரிசல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அட்ராக்ஷன் எமோஷன், அதாவது நாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படுகின்றோம். அதாவது நான் அன்பு செய்யப்பட வேண்டும், நான் அன்பை கொடுக்க வேண்டும், என் அருகில் இருக்க வேண்டும், எனக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும், நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எனக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறாத சூழலிலும் பிரச்சனைகள் அங்கே குடிகொள்ளுகின்றது. ஆக இப்படிப்பட்ட சூழல்கள் அதிகமாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அனைவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆண் என்பவன் வேறு, பெண் என்பவள் வேறு. ஆணினுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் என்பது வேறு, பெண்ணினுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் என்பது வேறு. இப்படி ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருக்கின்ற நிலையிலே ஒருவர் மற்றவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் வேறு அவன் வேறு, நான் வேறு அவள் வேறு, ஆனால் நாங்கள் எங்களுக்குள் பல வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றாக ஒரே வீட்டிலே ஒரு குறிக்கோளை நோக்கி, அந்த குறிக்கோள் என்று சொல்லுகின்ற பொழுது அன்பை செலுத்துவதற்கு, நான் என்னிடம் உள்ள அன்பை, கடவுள் எனக்கு கொடுத்த அன்பை நான் அவளோடு பகிர்ந்து கொள்வதற்கும், அவள் கடவுளிடம் பெற்ற அன்பை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த வாழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் அடிப்படை குறிக்கோள். அந்த அன்பை பகிர்தலை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு எது மையமாக செயல்படுகிறது என்றால் மன்னிக்கும் மனப்பான்மை. என்றால் மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு குடும்பம் நிலைத்து நிற்க முடியாது. எனக்கு எதிராக செஞ்சிட்டாங்க அப்படின்னு அந்த நினைவுகள் நம்மை கொண்டு கொண்டே இருக்கும். அதற்கு பதிலாக மன்னித்து வாழக்கூடிய ஆற்றலை நாம் இறைவனத்தில் பெறுவோம். அன்பு இயேசுவே, பல நேரங்களிலே மன்னிக்கின்ற ஆற்றல் இன்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலுவையிலே நீர் எங்களை மன்னித்தீர். நாங்கள் செய்த தவறுகளை மன்னியுங்கள் என்று கேட்காத சூழலிலும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தியவராக எங்களை மன்னித்தீர். அதே மன்னிப்பை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே சுமந்து வாழவும், தனிமனித வாழ்வில் நாங்கள் சுமந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு எதிராக யார் எந்த குற்றத்தை செய்தாலும், அவர்கள் எந்த சூழலில் அதை செய்தார்கள் என்ற புரிதல் எங்களுக்கு இல்லாவிட்டாலும், அவர்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கின்றார்கள், வேதனையில் இருக்கின்றார்கள், அதன் வெளிப்பாடாக அவர்கள் செய்துவிட்டார்கள் என்று மன்னிக்கும் ஆற்றலை எங்களுக்கு தர இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். அன்பு இயேசுவே, நீரே வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றீர். உம்மால் அன்றி எங்களால் இந்த உலகில் நிரந்தரமாக வாழ முடியாது, மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் முடியாது. உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தான் நாங்கள் நிறைவாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே உம்முடைய அன்பை நிறைவாக எங்களுக்கு தந்து எங்களை பிள்ளைகளாக கருதி பிள்ளைகளுக்கு வேண்டிய வரங்களை நிறைவாக தந்தருள, அன்பு இயேசுவே, கரத்தை எங்கள் மீது வைத்து எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் இந்த நேரத்திலே உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமேன்.